வணக்கம். நம்ம 76ல பிறந்த மனிதர்கள்லாம் வாத்தியாரை பார்த்தா அப்படியே நடுங்குவோம். ஏம்மா, இப்போ அடிக்கல என்னெல்லாம் நான் படிக்கும்போது 6வது படிக்கும்போது ஒரு வாத்தியாரு ரீபர் பட்டை எடுத்து பட்டைய கலப்புவாரு. அப்படியே புசு புசுன்னு எழுந்திருக்கும். அப்படியே ஒண்ணுக்கு விடுற மாரி இருந்தோம். வாத்தியாரை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவோம். ஐயோ! அங்க வாத்தியார் வர்றாருன்னா அவங்க மறைஞ்சுக்குவோம். இப்ப அந்த ரெஸ்பான்ஸே இல்லாத போச்சு இந்த காலத்துல. அதான் வாழ்க்கை. அதுதான் என்ன பண்றது? அப்படி அந்த எங்க நான் படிச்ச ஸ்கூல்ல நடராஜ வாத்தியார்ன்னு ஒருத்தர் இருந்தாரு அவரு. அங்க வர்றாருனாவே எல்லாம் அப்படி அலறுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவரு. இன்னொருத்தர் வந்து மேக்ஸ் வாத்தியார், முனுசாமி வாத்தியாருன்ட்டு. இப்படி புடிச்சு நிமிட்டுவாரு. அப்படி போட்டு நிமிட்டு, நிமிட்டு நிமிட்டுவாரு. அது ஒரு வாழ்க்கை. அப்படிலாம் போயிருந்தது. அடி, உதை எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஆமா, இன்னைக்கு காலத்துல அப்படி ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு காலத்துல பசங்கள கூப்பிட்டு திட்டினாவே பசங்க கோவப்படுறாங்க. பேரண்ட்ஸ் ஒத்து வைக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து வாத்தியார் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னான்னா தோலை உரிச்சு எடுக்க சொல்லுவாரு. இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க. பிச்சு எடுங்க அவன. நான் பார்த்துருங்க. அப்படி செதுக்கி எடுங்க நான். ஏன்னா படிப்பும் நம்மளுக்கு ஏறல. இருந்தாலும் அவ்வளோ அடிப்பாரு, உதைப்பாங்க. வாத்தியார்லாம் அவ்வளோ இதுவா இருக்கும். வாத்தியாரை பார்த்தா ஒரு வணக்கம் சொல்லுவோம். ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்துட்டு வாத்தியார் அப்படியே போய் வாத்தியார் இப்படி போறான், பையன் இப்படி போய் நிற்கிறான். அரசாங்க ஸ்கூல்ல வாத்தியாருக்குலாம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது தான். என்ன அடி அடிப்பாரு தெரியுமா? அப்பா கதற விடுவாருங்க. அப்படி அடிப்பாரு. இன்றைய சூழ்நிலையில வந்து பேரண்ட்ஸ் இங்க சப்போர்ட் பண்றாங்க. ஏன் என் பையனை அடிச்சேன் அப்படின்ட்டு கேட்கறாங்க. அது தவறான வார்த்தைகள. பசங்கள அடிச்சு திருத்த வேண்டியதுதான் ஒரு ஆசானுடைய வேலை. அதுதான் வாழ்க்கையில. இன்னைக்கு அவன போய் ஏன் அடிக்கிறேன்னு அவங்க பேரண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பிள்ளைங்கள நீங்களே கெடுக்கிறன்னு அர்த்தம். வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க வளர்க்கறத பத்தி இல்ல. அவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள், நடந்த சோகங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்கணும். அதுதான் வாழ்க்கை. புரியுதுங்களா?